ஜுவல்லரி சாஃப்ட்வேரில் யூசர் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம்? உங்கள் ஸ்டாஃபுக்கு யூசர் அக்சஸும் கொடுத்து அவங்க யூசர் லாகின்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாஃப் வந்து சேல்ஸ் பார்ப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் வந்து ரிப்போர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டாஃப் வந்து டேக் என்ட்ரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபும் யூசர் வைஸ் அவங்க ஒர்க்கை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூசர் எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுன்னு பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சாஃப்ட்வேரில் மாஸ்டர் மெனுவில் லாகின் அண்ட் செக்யூரிட்டி மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாஃபுக்கு யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் ஆட் நியூ யூசருங்கிறது கீழே யூசரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து விஜய்னு ஒரு ஸ்டாஃபுக்கு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். யூசர் நேமில் விஜய் கொடுத்துக்கணும். பாஸ்வேர்டு வந்து வாட் எவர் உங்கள் விருப்பப்படி நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் அது கீழே அக்சஸ் டைப், அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கா யூசருக்கா அப்படிங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து யூசர் கொடுத்துக்கிறேன். அண்ட் கீழே ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் கொடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட் நியூ கொடுக்கும்போது அட்மின் பாஸ்வேர்டு கேட்கும். அட்மின் பாஸ்வேர்டு கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது விஜய்ங்கிற ஒரு ஸ்டாஃபுக்கு நம்ம யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த விஜய்ங்கிற யூசர் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம செட் பண்ண முடியும். அதுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூசர் அக்சஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து யூசர் நேமில் நம்ம க்ரியேட் பண்ண யூசரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரோட மெனூஸ் அண்ட் சப் மெனூஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த யூசர் வந்து இப்போ மாஸ்டர் மெனுவில் எல்லா மெனுவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது எல்லா மெனுவும் இங்கே நம்ம அலோவ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து மாஸ்டர் மெனுவிலே இப்போ வந்து செப்பரேட்டாக ஒரு சில மெனு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏரியா மாஸ்டர் இல்லை ரேட் மாஸ்டர், கேட்டகரி மாஸ்டர், ஸோ இந்த பர்டிகுலராக இந்த ஒரு மெனு மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது இதை மட்டும் நம்ம அலோவ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் சேல்ஸுக்கும். இப்போது சேல்ஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சேல்ஸில் எல்லா மெனுவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து சேல்ஸில் வந்து வெறும் சேல் என்ட்ரி, சேல் ஆர்டர் இல்லை சேல்ஸ் ரிட்டர்ன் இது மட்டும் தான் அவங்க பர்டிகுலராக யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது இதை மட்டும் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ இந்த யூசர் வந்து சேல் என்ட்ரியில் எடிட் பண்ணவோ இல்லை டெலிட் பண்ணவோ கூடாது அப்படின்னா இதில் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி இந்த அலோ ரெண்டையும் ஆஃப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். இல்லை அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம், அக்சஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னா அலோ ரெண்டையும் செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கணும். அதே யூசர் ப்ராசஸ் பண்ணணும், ஆனால் அது வந்து யார் அட்மினோ அவங்க நாலேஜ்க்கு தெரியணும், ஓனருக்கு தெரியணும். அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒன்ஸ் அந்த ஸ்டாஃப் வந்து எடிட் பண்ணுறாங்க இல்லை டெலீட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அட்மினோட பாஸ்வேர்ட் அந்த இடத்துல கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் அவங்களால எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் யூசர் க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.